இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி, அதாவது இந்த ஒரு கதைய பார்த்துட்ட அப்புறம், இதனால வந்து நெறைய இம்பாக்ட் உருவாகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. என்னால மூவிலேருந்து பார்த்துட்டு வெளியிலயே வர முடியல. நான் அழுதுட்டேன் மூவிய பார்த்துட்டு. சீரியஸா ஒரு பெண்ணோட லைஃப் வந்து இப்படி மட்டும் தான் இருக்கு. இது மூவியா வேணா எடுத்திருக்கலாம். ஆனா ரியலாவே இப்படி தான் இருக்கு. ரொம்ப என்னால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாரையும் அழ வச்சது ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மூவி வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே பார்க்கக்கூடிய மூவி தான். முக்கியமாக வந்துட்டு பாய்ஸும் பார்க்கணும். ரொம்ப சூப்பரா இருந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய மூவி. பேரண்ட்ஸோட போய் பாருங்க. நிஜமா எதுக்கும் பயப்படாதீங்க பொம்பளை பசங்க. ஆனா ரொம்ப பாரமா இருக்கு மனசு இந்த படம் பார்த்தது. என் ஃப்ரெண்ட் எல்லாம் அழுன்னு அழுதுட்டா. உட்காந்து அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால. ஸோ இந்த படத்துடைய பெயர் லாக்டவுன். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது, சொல்ல முடியல. எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் பாருங்க. இது சின்ன பிரச்சனை இருக்கும்போதே பேரண்ட்ஸ்க்கு நம்ம தெரியப்படுத்தணும்னா இந்த அளவுக்கு மேலே பிரச்சனை வராதுன்றத அழகாக தத்ரூபமாக எடுத்திருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஐ திங்க் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கட்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னா. அனுபமாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. And there's a one lesson, never trust to anyone. இப்போ ஃபேமிலியோட வந்து பாருங்க, விமென்க்கு ரொம்ப தேவையான படம். ட்ரூ ஸ்டோரியை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போனாங்க. ஃபுல் மூவியுமே எமோஷ்னலாக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் வந்து எல்லாரையுமே அழுகிற மாதிரி வச்சிருச்சு. படப்படப்பாகவே இருந்தது. ஏதாவது கஷ்டம்னா அதையும் தைரியமாக வந்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்.